சரி, இப்போ இந்த செய்தியானது பாகிஸ்தான் நிச்சயமாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏற்கனவே பொய் பிரச்சாரம் செய்திருப்பது அம்பலமாகி இருக்கிறது. ஆதாம்பூர் என்ற விமான தளத்தை நாங்கள் தாக்கிவிட்டோம், அழித்து விட்டோம் என்றெல்லாம் பேசி வந்தார்கள். பிரதமர் மோடி அங்கேயே சென்று விமானப்படை வீரர்களுக்கு ஒரு எழுச்சி உரையை அளித்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. அவங்களுக்கு முதலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் என்னெல்லாம் நம்ம தவறுதலாக இதுக்குன்னே ஒரு செல் அமைத்து, இதுக்குன்னே ஒரு வீரர்களை அமைத்து பொய் பிரச்சாரங்களை அவங்க சொல்லிட்டே வந்தாங்க. அது நம்ம ஒரு முறையும் அதுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் டாஸ்க் என்னன்னா, ஒரு பக்கம் நம்ம இவர்களை சந்திப்பது ஒண்ணு, இன்னொரு பக்கம் இத மாதிரி ஒரு பொய் செய்தியை நம்ம உடர்த்தி எறிகிறதுக்கு நிறைய சைபர் வார்ஃபேர் நம்ம போட வேண்டியதா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு ஒரு விமானியை நாங்க பிடித்து விட்டோம், நம்ம அதம்பூரை அடித்து விட்டோம், அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து இதெல்லாம் இல்லை, ஃபேக் நியூஸ் தான் அப்படின்னு நம்மளுடைய மினிஸ்ட்ரி வெப்சைட்லயும் போட்டுட்டே இருக்கோம். அதுவும் இன்றைக்கு அங்க போய் அதே இடத்துல நின்று நம்ம வீரர்களிடம் பேசியது நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலக மக்களுக்கும் நம்ம அறிவித்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஆர்ம் போர்சஸ் டிஜிஎம்ஓ எல்லாம் சொன்னபடி பெரிய சேதாரம் நமக்கு இல்லை என்பதை இது காட்டுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளின் முகாம்கள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும், இனி பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் நிம்மதி பெருமூச்சு விட முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது, அந்த அளவிற்கு நம் முப்படை, அதாவது தரைப்படையாகட்டும், வான்படையாகட்டும், கப்பல் படையாகட்டும், 3 பேரும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்து இருப்பதாக பிரதமர் மோடி அவர் ஆற்றிய உரையில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்ததை நாம் பார்த்தோம்.